மக்களே ரொம்ப ரேர் கலெக்ஷன். அழிஞ்சு போன பழைய காலத்து மீன்களை கண்டுபிடிக்க நரகத்துக்கே போய் மீன் பிடிச்ச மக்களே. ஏன் இந்த இடத்த நரகம்னு சொல்றேன்னு நீங்களே பாருங்க. யாருமே இது வரைக்கும் மீன் பிடிக்க போகாத இடங்களுக்கு நாங்க மீன் பிடிக்க போலான்னு இருந்தோம். அப்பதான் அந்த இடத்துல நிறைய பழைய வகை மீன்கள்லாம் தங்கி அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளோட விரல் குட்டையில சேர்த்து வைக்கலான்னு பார்த்தேன். யாரும் வள விடாத இடத்துல இறங்கி வள விட்டு தண்ணி முழுக்கவே பயங்கரமான பாசம். கொஞ்ச நேரத்தில் மீன் பிடிக்க இறங்கின எங்களோட எல்லார் கண்ணிலையும் பயம் தெரிய ஆரம்பிச்சது. வலைய தண்ணியில இறக்கிட்டோம், ஆனா வலைய கொஞ்சம் கூட நவுத்த முடியல. அவ்வளவு பாசம் இருக்கு மக்களே. சரி பரவாயில்ல, எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போயிடுவோம்னு தள்ளிக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்திலேயே பூச்சி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்புல எங்க பார்த்தாலும் அங்க சுரில் பூச்சி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வேற சட்டையே போடாம இறங்கிட்டேன். நரக வேதனை அனுபவிச்சேன். கேமராமேன் வேற டே இன்னும் யாருமே மீன் பிடிக்கல, தெரியாத ஊருக்கு வேற வந்து மீன் பிடிக்கிறோம், பார்த்து பிடிங்கடா, உள்ள முதல்ல ஏதாச்சும் இருக்க போகுதுன்னு சொல்லி பயம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான் போங்க, அல்லு இல்ல. எல்லாரோட கண்ணிலையும் மரண பீதி. இருந்தாலும் எப்படியாச்சும் இதுல என்னதான் மீன் இருக்குன்னு பாக்கணும் விடாம ட்ரை பண்ணி புடிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த இடம் வேற சரியான பாசியும் சேருமா இருந்தது. அதனால இந்த இடத்துல ஒரே ஒரு ஜிலேபியும் 2 வெராக்கன் குட்டியும் இவ்வளவு சொட்டவாள மீன்களையும் பிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் இந்த மீனை பார்த்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பூச்சி கடி அங்க வீங்கி இருக்கு. 1000 இடத்துல கடிச்சிருக்கும் போல. 1000 கடியும் ஒவ்வொரு லைக்குடான்னு நம்ம கேமராமேன் சொன்னான்.